ஆ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மும்பை வந்து முன்னாடிலாம் வந்தீங்கன்னா 140, 130 எல்லாமே நாக் அவுட் மேட்ச்ல அடிச்சிருந்தாலும், அதையும் டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம். சரியா? ஃபைனல்லே 130 ஆப்போனன்ட் அடிக்க விடாம பண்ணியிருக்கோம்னா, அந்த அளவுக்கு பவுலிங் யூனிட் வச்சிருக்கோம். இப்ப 202 ரன் அடிச்சா கூட புடுங்கி அடிச்சு போட்டுர்றாய்ங்க. பஞ்சாப் கூட பார்த்தீங்களா நாக் அவுட்ஸ் மேட்ச். பும்ராவே 40 ரன் அடிக்க வச்சுட்டாய்ங்க. அப்படிங்கும்போது மத்த பவுலர்ல எத்தன 50, 50, 40 எல்லாருமே 12 ரன், 13 ரன் எக்கனாமிக் தான். இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. பவுலிங் யூனிட்ட எம்ஐ ஸ்ட்ராங் பண்ணாங்கன்னா தரம் தான். உண்மையிலே எம்ஐ கடப்பார டீம் தான். பேட்டிங் தான். பவுலிங்ல வந்து கடப்பார மாரி தெரியும். 2 தட்டு தட்டுனா உடைஞ்சிரும். அந்த மாரி தான் இருக்கு. சரியா? நீங்க நம்புனாலும் நம்பலனாலும் உண்மை அதுதான். அது மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்க்கே தெரியும். நான் 2 வருஷமா, 3 வருஷமா அப்படித்தானே இருக்கு. பாக்க ஆன் பேப்பரா நல்லா இருக்கு. ஆனா போய் எல்லாருமே அடிக்கிறாய்ங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா, தீபக் சஹர கொண்டு வந்தா அவரு ஒரு அடி விழுது. ட்ரெண்ட் போல்ட் போன வருஷம் ஃபுல்லா அடிதான். பவர் பிளேல விக்கெட் எடுக்குறாரு. அது தாண்டுனா அடி விழுந்துருது. என்ன பண்ண முடியும்? பும்ரா ஒண்டி மட்டுமே வச்சுட்டு நம்பிட்டு இருக்க முடியாதுல்ல. இப்ப சகுல் தக்கர் வேற. சகுல் தக்கர் எப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவர் நல்லா போட்டாருன்னா போதும். அப்புறம் ஹார்பின் பாஷ். ஃபாஸ்ட்டா கொண்டு வந்தாங்கன்னா, அவரு எப்படி போடுறாருன்னு உங்களுக்கு தெரியும். ஹர்திக் பாண்டியா எப்படி ஐபிஎல் பண்றாருன்னு தெரியும். அவர் ஒரு எக்ஸ்பென்சிவா தான் இந்த எக்ஸ்பென்சிவா கட்டுப்படுத்துனாங்கன்னா, மும்பை வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் போயிருவாங்க. இந்த டீம வச்சு உருட்டி, கிருட்டி பிளே ஆஃப்ஸ் போயிரும். ஆனா, அங்க தானே அங்க தான் பவுலிங் தேவை. பிளே ஆஃப்ஸ் கப் வந்து ஃபைனல் போய் ஃபைனல்லருந்து கப் ஜெயிக்கணும்னா, அங்க பவுலிங் யூனிட் வேணும். எந்த மேட்ச் எந்த ஃபைனல்ல எடுத்து பாருங்க. பிளே ஆஃப்ஸ்ல இருந்து ஃபைனல் போய் கப் ஜெயிக்கிற டீம் கிட்ட பவுலிங் யூனிட் ஸ்ட்ராங்கா இருக்கும். அத வச்சு தான் ஜெயிப்பாங்க. அந்த மாரி தான் நடந்திருக்கு. அந்த ஒண்ணு வந்து இப்ப பும்ராக்கு ஈக்குவலா ஒரு பவுலர் வரணும். பும்ரா வந்து 27, 28 ரன் தான் குடுக்குறாருப்பா 4 ஓவர்னா, இன்னொரு பவுலரும் அதே மாரி தான் நிக்கணும். நின்னுட்டா 8 ஓவர் அங்கேயே முடிஞ்சிரும். மிச்ச 12 எப்படியாவது 10 ரன் ரேட்ல போனாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு 160, 170லயாவது நிப்பாட்டலாம். ஆப்போனன்ட்ட. நம்ம 200 எப்படினாலும் நம்ம பேட்டிங்ல அடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் வச்சிருக்கோம். அப்படிங்கிறபோது பவுலிங் யூனிட் தான் ரொம்ப முக்கியம். உங்களோட பிளேயிங் 11 கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது போக மும்பை வந்து எப்படியும் பிளே ஆஃப்ஸ் வந்துரும். மும்பை இந்த தடவ டைட்டில் ஜெயிப்பாங்களா? ஃபைனல் வருவாங்களா? மும்பையோட பவுலர் இந்த தடவ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா? அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க. சரியா? மும்பை வந்து ஸ்ட்ராங் டீம் தான். நான் இல்லன்னுலாம் நான் சொல்லவே மாட்டேன். பவுலிங்க மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி ஸ்ட்ராங்கா வந்தாங்கனாலே போதும். தட்டி தூக்கிரலாம். பார்க்கலாம். மும்பை எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க.